நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் படிச்சதிலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டோரியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியினுடைய நியதி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லலாம். சரியா? ஒரு பாட்டி வந்து ஒரு சாப்பாட்டு கடை வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த கடையில் வந்து காலையில் வந்து சாப்பாடு வந்து அப்பம், இனிப்பு அப்பம் இருக்கு இல்லையா, அந்த அப்பமும் சர்க்கரை வந்து தொட்டுக்கிறதுக்கும் வந்து அந்த பாட்டி வந்து கொடுக்கறது வழக்கம். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி வந்து ஒரு வாரம் கழிச்சு சர்க்கரையினுடைய விலை வந்து அதிகமாக கூடி போச்சு. சரியா? அப்போ இந்த பாட்டி வந்து ஒரு அப்பம் வந்து 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து யோசிக்காங்க, நம்ம ரொம்ப வருஷமா 20 வருஷ காலமாகவே 5 ரூபாய் அப்படின்னு தானே அப்பமும் சர்க்கரையும் வந்து கொடுத்துட்டு வரோம். ஆனால் இப்போ வந்து சர்க்கரையினுடைய விலை வந்து அதிகமாயிடுச்சு. திடீர்னு வந்து நம்ம அப்பத்தினுடைய விலையை 6 ரூபாய் 7 ரூபாய் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து வராமல் போயிடுவாங்களோ, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு விளம்பர பலகையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கடைக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு, ஐயோ சர்க்கரை கிடையாதான் அப்பத்துக்கு, அப்போ வந்து நம்ம அப்பம் சாப்பிட்டு என்ன பண்ண, எப்படி சாப்பிட முடியும் இனிப்பு சுவை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போர்டை பார்த்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாராரு வந்து அப்பத்துக்கு வந்து சர்க்கரை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து வயிற்று பசிக்காக சர்க்கரை வந்து இல்லாமையே அப்பம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. ரெண்டாவது ஒருத்தர் வந்து வாராரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பத்தை சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வந்து அப்பம் வந்து வைக்க சொல்லிட்டு, இந்த அப்பத்துக்கு வந்து சர்க்கரை வைங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, பலகையில வந்து விளம்பர பலகையில என்ன எழுதியிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை கிடையாது அப்படின்ட்டு. இன்று முதல் அப்படிங்கிறத அவர் எப்படி வாசிச்சிருக்காரு, இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு தானே எழுதியிருக்கீங்க. நான் முதல் அப்பம் வந்து சாப்பிட்டுட்டு சர்க்கரை வைக்கல, இப்ப ரெண்டாவது மூன்றாவது அப்பம் தானே சாப்பிட போறேன், ஸோ வந்து நீங்க எனக்கு வந்து சர்க்கரை வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு மட்டும் நான் வந்து உனக்கு சர்க்கரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இனிமேல் அப்பத்திற்கு வந்து சர்க்கரையே கிடையாது அப்படிங்கிற போர்டை வந்து மறுநாள் வந்து தொங்க விட்டுருக்காங்க. சரியா? இப்படி இருந்துட்டு இருக்கும்போது பாட்டி வந்து மதிய உணவும் வந்து கடையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மதிய உணவு வந்து வச்ச அந்த கடையில் வந்து ஒரு வழிப்போக்கன் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து வரும்போது அவர் வந்து சாப்பாட்டு டைம் தாண்டி கொஞ்சம் டைம் ஆயிடுது. அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், இந்த கடையில் வந்து சாப்பாடு இவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பாடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இவர் வந்து இந்த வழிப்போக்கன் வந்து அந்த பாட்டிகிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சாப்பாட்டினுடைய விலை வந்து எவ்வளோ போட்டிருக்கோ அதுக்கு உரியதான காசை கொடுத்துட்டு, பாட்டி ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் இருந்தால் கூட போதும், எனக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லி காசை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப அறிவோட எலுமிச்சங்காய் அளவு இவ்வளோங்கான ஒரு சின்ன உருண்டையை உருட்டி அவனுடைய இலையில வந்து வச்சாச்சு. அப்போ அந்த வழிப்போக்கன் பார்த்துட்டு, என்ன பாட்டி இது, இந்த இவ்வளோங்கான சாதம் எப்படி பாட்டி எனக்கு வயிறு வந்து நிறையும், அதனால எனக்கு இந்த சாதம் எனக்கு வேண்டாம், நீ வந்து என் காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லி அவன் கேட்டிருக்கான். இந்த பாட்டி, இல்லை நீ கேட்டது எலுமிச்சங்காய் அளவு தான் கேட்ட, ஸோ வந்து நான் உனக்கு வச்சுட்டேன், காசு திருப்பி தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவன் வந்து என்ன செய்யறான்னா, அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் அல்லது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அங்கே உள்ள அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து அவர் போய் முறையிடுறாரு. இந்த பாட்டி வந்து இந்த மாதிரி முழு சாப்பாடை வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து எலுமிச்சங்காய் அளவு சாதம் வச்சுட்டு காசு தரமாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து பாட்டிக்கிட்ட வந்து அவர் வந்து கேட்காரு, தலைவர் வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு பாட்டி அப்படின்னா, எலுமிச்சங்காய் அளவு சாதங்கன்னா, ஸோ நான் கரெக்டாக வந்து எலுமிச்சங்காய் அளவு சாதம் உருட்டி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அவர் எவ்வளவோ பாட்டிகிட்ட சொல்லி பார்த்தோம், பாட்டி அதுலேருந்து மாறாற மாதிரி இல்லை. உடனே வந்து அந்த தலைவர் வந்து ஒரு ஐடியா பண்ணி, ஓகே இப்போ வந்து உங்களுடைய இதுபடியே நான் வந்து வாரேன், எலுமிச்சங்காய், அவர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டார், எலுமிச்சங்காய் அளவு சாதம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொன்னார். நீங்க வச்ச இந்த பருக்கையில எந்த பருக்கையுமே எலுமிச்சங்காயினுடைய அளவு இல்லை, எல்லாமே குட்டி குட்டியா தானே இருக்கு அந்த பருக்கைகள். ஸோ எலுமிச்சங்காய் அளவு சாதம் இது கிடையாது, அதனை விட குட்டியான சாதம். ஸோ நீங்க வாங்கின பணத்துக்கு எலுமிச்சங்காயுடைய அளவை போன்ற இவ்வளோ பெருசான சாதத்தை அவருக்கு வந்து நீங்க பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை வந்து சொல்லிட்டாரு. இல்லைன்னா நீங்க காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்டி அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு, இந்த எலுமிச்சங்காய் அளவு சாதத்துக்கு வந்து நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட வந்து அவனுடைய காசை வந்து நான் திருப்பியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நான் நினைக்க, நம்ம வந்து யாரையும் ஒருத்தரை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சாலும்
அது வந்து கரெக்டான தருணத்தில் நீதி நேர்மை இருக்கும் பட்சத்தில் அது திருப்பவும் வந்து நம்மளையே வந்து நம்மளுக்கான நீதியும் நேர்மையும் வந்து வந்தடையும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோன்றிய கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இதில் வந்து என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே. எல்லாருமே வந்து இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஃபேன்சி சாரீஸ் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பார்க்கலாம். சரியா? வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வர்ற வழியில் மீன், கருவாடு, கனவா எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால் மீன் மார்க்கெட் திரேஸ்புரம் இருக்கு இல்லையா, தூத்துக்குடியில், அந்த திரேஸ்புரம் பகுதியில் வந்து நாங்கள் ரெகுலராக மீன் வந்து வாங்கிட்டு வருவாங்களா. நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கடையில் வந்து மீன் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கோம். மீன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நாங்கள் திருப்பி இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது இப்போ தான். சரியா? உடனே நீங்கள் நினைக்கலாம் எல்லாருமே வந்து மீன் ரேட்டு கொடுத்து தானே வாங்கி சாப்பிடுவோம், இவங்க என்னடா புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் கல்யாணம் முடிஞ்ச அந்த 25 வருஷத்தில் 22 வருஷமாக எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் மீன், நண்டு, கருவாடு எல்லாமே எங்கள் அப்பா என் தம்பி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து ஆமாம் கடலில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க, வந்து கொடுத்து விடுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேசாமல் இருக்கிற காரணத்தினால அதை மட்டும்தான் அந்த இது எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து வராமல் இருக்குது. பாப்பா அதுக்கும் வந்து காலம் எல்லாமே மாறும் பொழுது எல்லாமே மாறி வரும். ஸோ இன்றைக்கி ஒரு 2 மீன் தான் வந்து 500 ரூபா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 மீன் அப்படிங்கிறதுல எப்பவும் கொடுத்து விட்டாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரு 10 மீனாவது கொடுத்து விடுவாங்க. நினச்சி பார்க்கேன் அப்போ வந்து இந்த 10 மீனோட மதிப்பு என்ன அப்படிங்கும்போது உடனே வந்து ஒரு 4 மீன் எடு, 5 மீன் எடு அப்படின்னு வெட்டுறது, அதில் ஒரு 10 துண்டை பொரிங்க, 10 துண்டை குழம்பு வைங்க அப்படின்னு மனம் போல் வந்து பொரிக்கிறது வைக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து காசு கொடுக்காம இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த இல்லாத போது தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னும் போது அது உறவுகளுக்கும் சரி, சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் இல்லாமல் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியும் அப்படிங்கிறது உண்மையுமே வந்து அது சும்மா வைக்கலை, எல்லாருமே வந்து பொருந்தும். அது அங்கே பார்த்தீங்களா மீனை வந்து செல்லு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நோண்டிகிட்டு இருக்காங்க. கருவாடு எல்லாமே வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கு போனால் எனக்குமே வந்து மீன் எல்லாமே நான் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடுவேன். பட் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு இல்லையா, அதனால் அவங்கள்ட்டே வந்து அவங்க க்ளீன் பண்ணி தந்துடுவேன். அப்படிங்கிறதுனால அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. வீட்டுக்கு போய் நல்லா சுட சுட எனக்கு வந்து உங்களுக்கு கனவா க்ளீன் பண்ணுறது, தென் கனவா கூட்டு இதெல்லாம் வந்து நான் வைக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளோட சேர்ந்து வீடியோவில். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் கேமரா வந்து நல்லா துடைக்காமல் எடுத்திருக்கேன் நண்பர்களே, அதனால் இதாக தெரியல. இப்போ தான் பார்க்க இது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அது எப்போவுமே பாப்பா சொல்லும்போது சொல்லுவாயம்மா வீடியோ எடுக்கும்போது கேமரா தொடச்சிட்டு எடுமா அப்படின்னு, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்கே காணும்? எப்படி வெட்டணும் வந்து என்ன வீடியோ நம்ம பார்த்தோம், பாப்பா பர்த்டேக்கு வந்து 4 சாரியில் என்ன சாரிலாம் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஃபேவரேட் என்ன அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தானே? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கரெக்டாகவே என்ன பண்ணீங்க அப்படின்னா கெஸ் பண்ணிங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போயிட்டு அப்படியே மீன், கனவா, கருவாடு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இனிமேல் தான் வந்து நான் வந்து சூடாக சமைக்க போகிறேன். அதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அம்மா மீன் புட்டு செஞ்சு காமிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ மீன் புட்டு வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவில் வந்து அருமையாக சூப்பரான வெலை மீன் வாங்கி வச்சுருக்கேன். வெலை மீன் வந்து 1 கிலோ 600 ரூபா சொன்னாங்க. 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாங்கியிருக்கு வெலை மீன். 2 வெலை மீன் தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நாளைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான மீன் புட்டு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். சரியா? சரி, இன்றைக்கி அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணியிருக்கோம், இதில் வந்து ரதியம்மா வந்து கை வந்து கட்டக்கை வச்சு போட்டிருக்கா அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ கட்டக்கையும் வந்து ஒரு அழகு தான். ஆனால் நிறைய ப்ளவுஸ் என்கிட்ட ஆல்ரெடி வந்து கட்டக்கையில் தைச்ச ப்ளவுஸஸும் இருக்குது. சரி, ஸோ அதையும் வந்து போட முடியாது இல்லையா, போடாமல் இருக்க முடியாது இல்லையா. புது ப்ளவுஸஸ் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஆசையாக வந்து புது சாரீ தான். ஏற்கனவே வந்து இந்த சாரீ வந்து நான் 1 டைம் வியர் பண்ணி இருக்கிறேன். சரி, ஆனால் அப்படியே புதுசு மங்காமல் இப்போ எடுத்த சாரீ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. புது சாரீ தான், பட் 1 டைம் வியர் பண்ணியிருக்கேன். இந்த சாரியை நீங்கள் எதில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன்.
இது வந்து உண்மைக்குமே ஒரு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் எவ்வளோ தெளிவாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இந்த சாரீ எதில் பார்த்துருக்கீங்க, இப்போ கூட எதில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் மீன் புட்டு, இன்றைக்கி வந்து சுட சுட நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சு கனவா கூட்டு வந்து நான் வந்து செய்ய போகிறேன். அதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, ஃபேன்சி சாரீஸ் நிறைய வந்து நீங்கள் என்னோட பட்டு சாரீ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேன்சி சாரீஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 ஃபேன்சி சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஃபேன்சி சாரீ நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்னடா ஒரே வந்து அடிக்கடி சாரீ ஜுவல்லு இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர், அது வந்து என்னுடைய ஃபேவரேட்டில் உள்ளவங்களோ இல்லை ஃபேவரேட் இல்லாதவங்களோ அது எனக்கு தெரியலை. பட் கமெண்டில் வந்து ஒரு 90-95 கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் அப்படின்னா, இந்த ஒரு சில கமெண்ட்ஸ் இதை நான் கெட்ட கமெண்ட்ஸ்னு சொல்லலை. பட் என்ன நோக்கத்தில் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படிலாம் எடுக்கிறதுக்கு பதில் இதெல்லாம் வந்து யாராவது இல்லாதவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. சரியா? நான் விலாகு அப்படிங்கும்போது டெய்லி அப்டேட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபேவரேட்டு என்னை பார்க்குறவங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஆனால் நான் உங்கள்கிட்டையுமே ஒன்று கேட்கேன். நான் வந்து இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு ஹோம் தருவிக்குளத்தில் கட்டியிருக்கேன்னு தெரியும். அது எத்தனை லட்சம் வந்து செலவு பண்ணி நான் கட்டியிருக்கேன். எல்லாமே அப்டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். என்ன மாதிரி வந்து பண்ணி இப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து நான் கடனும் வந்து வச்சுருப்பேன், அப்படி தானே? ஸோ அந்த கடனை வந்து எனக்காக யாரும் வந்து நீங்கள் இந்த சொல்கிறவங்க வந்து அடைக்க போகிறது கிடையாது. இது வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த காலெல்லாம் வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் சொல்லலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் வந்து இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து அது வீடியோ எடுத்து வந்து வெளியே போட விட மாட்டாங்க. சரியா? அப்புறம் ஒரு சில பேர் வந்து நீங்கள் இந்த ஆசிரமங்களுக்கு போய் சாப்பாடெலாம் கொடுங்கன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த நம்மளுடைய மெயினான ஈவெண்ட்டுகளில் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் நீங்கள் எங்களை வந்து பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் போடுறவங்க எப்படியும் நீங்கள் வந்து ஒரு வருமானத்தில் வாழ்வீங்கல்ல, அந்த வருமானத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரியா? இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ஒரு பார்ட்டு. சரியா? நானுமே வந்து எடுத்த உடனே இதாகலை. 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டு லைஃப்பில் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு 100 ரூபா காசு கூட யாரும் தந்து ஹெல்ப் பண்ணல. அதனால் நான் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம்னா நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு, நீங்களும் வந்து மற்றவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எந்த மாதிரியாக வரணும் இந்த மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல கருத்துக்களை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். சரியா? அதுக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ண முடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக வந்து பண்ணுங்க. சரியா? அவங்கவுங்களுக்கு ஒரு இந்த பார்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா இன்னொரு பார்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான செலவுகள், அவங்களுக்கான கடன்கள் வந்து எல்லாமே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மற்றவங்களன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து மாறுங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இது வந்து ஆணவமான திமிரான பதில் கிடையாது. நார்மலாக கேஷுவலாக வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப, இது வந்து உன்னுடைய இதை மட்டும் காமிக்காத ஆடம்பரம், வீண் செலவு, ஓவர் சீனு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் பேசுகிறீங்க. அதனால் நம்ம வாழ்கிறதே மெயினாக உணவு, உடை, இருப்பிடம். சரியா? மெயினாக நினைக்கிறது இன்றைக்கி இருக்கின்ற நாம் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. அதை தான் வந்து நான் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் யாருக்கிட்டையுமே. அந்த மாதிரி நான் இறங்கி நான் இருக்க போய் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த நிலமையில இருக்கேன். கடவுள் வந்து ஆசீர்வாதம் தான் பண்ணியிருக்காரு. நம்ம பொறுத்திருக்கிறனாலையோ, நம்ம வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறனாலையோ நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமையை தான் அடைவோம். சரியா? அதனால் எனக்கு பிடிச்சதை எனக்கு வந்து முன்னாடி வாங்க முடியாதது, வைக்க முடியாதது, போட முடியாதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய லைஃப்பில் வந்து நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி மற்றவங்கள பார்த்து அது மூலியமாக ஆனந்தப்படணும்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராட் மைண்டாக எனக்கு வந்து யோசிக்க தெரியல அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் அப்படி வந்து ஒரு வெளியே ரோடு வேலை போகும்போது கூட ஒரு பிச்சைக்காரங்க கேட்டால் எவ்வளோ காசு போடுவீங்க, இல்லை என்னென்ன மாதிரியான பதில்கள் சொல்லுவீங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சியை சொட்டு பார்த்து கேட்டால் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய சாரீ கலெக்ஷன்ஸ். இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் என்ன சாரீ அதிகமாக வந்து எடுத்திருப்பேன். இது வந்து என்ன பார்க்கக்கூடிய என்னைய வந்து விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் வந்து கொடுக்கக்கூடிய
அப்டேட் சரியா. அதனால் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நம்ம புதுசாக கட்டியிருக்கிற வீட்லேயுமே வந்து நம்ம தருவேக்குளம் ஹோமில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்காக தான் எனக்கும் வந்து அதில் 2 பட்டு சாரி பேலன்ஸ்டு இருக்குது. அதுவும் நான் சட்டை எல்லாமே தைக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வியர் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பாப்பா பர்த்டேக்கு வியர் பண்ணுறதுக்கும் 2 சாரீ இதில் எடுத்திருக்கேன். என்ன சாரீ அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சட்டை வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், இதாக தானே இருக்குது. எப்படி இருக்கு? நானே வச்சுட்டேன் சேலை. இந்த சேலை நான் வாங்கினா நீங்கள் கண்ணா சின்ன திரைக்கு வாங்க. வெறும் 2000 ரூபா தான். வெறும் 2000 ரூபா தான். ஏன் வேற சேலை எடுத்துட்டு போங்க. 10,000 தள்ளி இருந்து எடுங்க. நல்லா இருக்கா? எப்படி தெரியாது. ஆனால் அவளுக்கு தூக்கி போட்டுக்கிடுவோம். டாலர் சேனை பார்த்தீங்களா? இது வந்து எங்கள் கம்பெனியில் தயாரிச்சது. நாங்களே ஸ்பெஷலாக உங்களுக்குன்னு கம்பெனி வச்சு தயாரிச்சிருக்கோம் அப்படின்றவா உடனே. நல்லா இருக்க கட்டிமா? நல்ல க்யூட்ல தெரியுற மாதிரி. இன்னும் இந்த தூரம் காணுமா? கேளுங்க. காணும். இந்த தூரம் காணுமா? கொஞ்சம் இது கொஞ்சம் விழுந்துடாது. இதே எனக்கு பிடிச்சிருக்கு. வச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து நிறைய கலர் பார்த்தோமா. அதில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ளூ பார்த்துக்கோங்க. நல்லா மை ப்ளூவும் இல்லாமல் மானவுதாவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இதில் வந்து ஒரு பாட்டில் கூட உண்டு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் எடுத்துருப்பேனா அந்த சாரியை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரே கிண்டல் தான். ஒன்றையா நான் போட போட பயங்கர கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளவுஸ் ப்ளவுஸு இது கைக்கா, இது முதுக்கா? ஓ அப்படி கொடுத்துருக்கான். இது கைக்கு. அது மெரூன் மாதிரில அடிக்கி. மெரூன் மாதிரி உள்ளது வச்சுருக்கேன். இது டிசம்பர் க்ரீனா? ஆனால் செல்லில் தான் எனக்கு வேறு மாதிரி தெரியுது. டோட்டலாக வேறு மாதிரி தெரியுது. ஊதா மாதிரியே தெரியுது. 4000 அப்புறம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ப்ளூவில் நல்லா நடுவில் வந்து டிசைனர் மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க் மாதிரி டிசைன் போட்டு அதில் ஸ்டோன் ஒர்க் பார்த்துக்கோங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சைடில் வந்து லோட்டஸ் தாமரைப்பூ டிசைன்ஸில் வந்து வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரெட்டு, அப்படி ஒரு சில்லி ரெட்னா அவ்வளோ ஒரு அழகான ரெட்டு. பட் இதில் இருக்கிற கலர் வந்து சில்வர் ஸ்டோன் கிடையாது. சில்வர் ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரிகிறது விரும்பாதவங்க வந்து அந்த சாரீ என்ன கலரோ அதே இதில் மைல்டாக வந்து ரெட் கலர்லேயே ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியோடைய ரேட் வந்து 6000 பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாட்ட இதே இதில் க்ரீன் கலர் வந்து அவளுக்கு இருக்குது. அழகான ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப அழகாக என்னையை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு அப்படியே என்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருந்தான். பாருங்கள் நீங்களும் அந்த க்யூட்னஸை.